ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபில்லிங் அண்டு லோட் ஸ்டிச், அதாவது ஜர்தோசி அண்டு சுகர் பீட் வச்சு ஃபில்லிங் ஸ்டிச் அண்டு ஜர்தோசி ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த லீவ்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 4 லீஃப் நான் வந்து இன்றைக்கி ட்ரா பண்ணி அதுக்கு அவுட்லைனும் நான் கொடுத்து வச்சிட்டேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட் வச்சு ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல், அதாவது நல்ல ஒரு பியூர் கோல்டான சுகர் பீட், அதாவது ரொம்ப பொடி சைஸ் பீட் தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், நல்ல கலர் தெரியும் உங்களுக்கு, நல்ல செம்பு கலரில் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப பொடி சைஸ்ன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த பீட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீட் வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது தான் இந்த லீஃபெல்லாம் வந்து ஃபில் பண்ணும்போது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசியும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சுகர் பீட் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுகர் பீட் அண்ட் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் சிவிங் த்ரெட் அண்ட் நம்பர் 23 நீடில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ எப்போதும் போல் நம்ம நார்மலாக அந்த ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அது போல் ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பொடி சைஸ் பீட் தான் எடுத்துருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே பீட்ஸ் தேவைப்படும் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது. ஏன்னா கொஞ்சம் நெருக்கமாக நிறைய பீட்ஸ் வைக்கும்போது தான் நமக்கு நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 2 பீடாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளைவாக இல்லை, ஓரளவுக்கு ஓகே. இல்லை உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் ஓரத்தில் கேப் தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பீடாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். உங்கள் விருப்பம்தான். 2 பீடாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச் ஓரத்துலேயே கொண்டு வாங்க. நம்ம நார்மலாக அந்த ஃபில்லிங் ஸ்டிச், அதாவது நார்மல் சில்க் த்ரெட்டில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயினுக்கு நடுவில் நம்ம சுகர் பீட் கொடுக்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் அந்த ஸ்டிச்சை போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச் சரி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அவுட்லைனை அதை ஒட்டியே போடணும். ஸோ அவ்வளோதான், மெதுவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து 2 பீடு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா நீட்டாக தான் வரும். ஸோ இப்போ கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் என்ன பண்ணணும், அந்த ஷார்ப் எட்ஜுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே திருப்பி ஒரு சின்ன குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் வைக்கணும். அந்த ஷார்ப்பில் கண்டினியூஸாக நம்மளால் ஸ்டிச் பண்ணிட்டு வர முடியாது. இந்த மாதிரி குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அழகாக வரும். ஸோ இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஷார்ப் எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி பண்ணணும். ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன செயின் ஸ்டிச் அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதே போல் 2 பீடாகவே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா சிங்கிள் பீட் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷார்ப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்டிச் திருப்பி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆப்போசிட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு கேமரா கிளியராக தெரியணும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. அதனால தான் வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் ஆப்போசிட்டில் உட்காந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே போல் உள்ளுக்குள்ளே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு நான் 2 பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல திரும்பணும், அதாவது டேர்ன் பண்ணுற இடத்துல எல்லாமே வந்து ஒரு குட்டியாக சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திருப்பிக்கோங்க. ஸோ இப்போ எண்ட் நாட் போட்டுடலாம். ஸோ இப்படியும் வந்து சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி லீஃபை, இந்த மாதிரி வளைவாக இருக்க லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஓரளவுக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பொடி பீடுங்கிறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லீஃபில் வந்து நான் ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இதே சேம் ஃபில்லிங் ஸ்டிச் தான். ஸோ இதுக்கு நம்ம எப்படி வேணாலும் ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கலாம், பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா பொடியாக நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீட் எடுக்கிற மாதிரி இந்த ஜர்தோசியும் எடுத்து ஸ்டிச் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வராது. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போவும் எப்போதும் போல் நம்ம பேக்கில் ஒரு ஸ்டிச்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டிச் வந்து லாக் ஆகும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஜர்தோசியாக நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை உங்களுக்கு லாங்காக எடுத்து கூட என்னால் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண முடியும் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் பிகினர்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் நம்ம சுகர் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரியே குட்டி ஜர்தோசியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைஸில் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, உங்கள் விருப்பத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது மட்டும் அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஜர்தோசி எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸோ அது மட்டும்தான் முக்கியம். இதுக்கும் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக ஜர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அந்த கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் வந்து அந்த எட்ஜுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பொடிப்படியாக கட் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சுப்பேன். இது பாருங்கள் கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்குது. ஸோ அந்த ஜர்தோசி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் ஜர்தோசி எடுத்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ குட்டியாக ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டிச் போடணும். அப்போ தான் நம்ம அதை வந்து திருப்பி கொண்டு வர முடியும். ஸோ அதனால் குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப்லலாம் நம்ம இப்படி தான் பண்ணணும். அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் அது பெண்டு மாதிரி வளைவு நல்லா இருக்காது. ஸோ இதே போல் குட்டி குட்டியாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. த்ரெட்டு வெளியே வராது, அந்த ஸ்ப்ரிங்கில் மாட்டிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சுகர் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு, அதாவது நம்ம மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வரதுக்கும் கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது போல் தான் நான் ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே கொண்டு வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு த்ரெட்டு விட்டு விட்டு போகுது. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு தகுந்த மாதிரி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டாண்டை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. காட்டில் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இஷ்டத்துக்கு திருப்ப முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டைரெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண பழகணும். இப்போ நான் வந்து அதனால தான் வந்து உங்களுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் திருப்பாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் வந்து எனக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணுற மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிடுறேன். அப்போ கீழே வந்துட்டு திரும்ப கீழேருந்து மேலே போகும்போது மட்டும்தான் எனக்கு அந்த நீடியில் கரெக்டாக க்ரிப்பாக பிடிக்காததுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். த்ரெட்டு விட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷார்ப்லேயும் அதே போல் தான், ஒவ்வொரு ஷார்ப்லேயும் நம்ம வந்து ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிகினர்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டினியூஸாக அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேமை திருப்பி வைக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜர்தோசி எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஆப்போசிட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரதுனால கொஞ்சம் அந்த ஜர்தோசி விட்டு விட்டு போக தான் செய்யும். எனக்கு நாட் விழலை. ஸோ நான் திரும்ப எடுத்து தான் போடணும். கற்றுக்கும் போது உங்களுக்கு தகுந்த மாதிரி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில் நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ அதோ டைரெக்ஷன்லேயே மேலேருந்தும் கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வர மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை ஸ்டிச் பாருங்கள், இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம லீஃப்லலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லோட் ஸ்டிச் மாதிரி கொடுக்கலாம். இந்த இதிலே வந்து லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழேருந்தும் ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம், இல்லை மேலேருந்தும் ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். ஸோ நான் உங்களுக்கு கேமரா கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன். எப்போதும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே போல் இந்த லீஃப் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, லீஃப் எப்படி வெளியே வரும். இப்போ ஒரு இலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலை எப்படி கொஞ்சம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டைரெக்ஷனில் தான் வரும். உங்களுக்கு இப்போ நான் பார்க்கும்போது தெரியும் எந்த கிராஸில் வந்து நமக்கு அந்த இலைலாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லீஃபை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு செடி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ இலை எப்படி எந்த டைரெக்ஷனில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி லீஃபில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி தான் எந்த கிராஸில் தான் நமக்கு பெட்டல் வந்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ லோட் ஸ்டிச் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த லீஃபில் கொஞ்சம் அந்த இடத்துல அந்த ஷார்ப்பில் பெண்ட் ஆகும், கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முறைக்கு 3 முறை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் இந்த சுகர் பீடு ஜர்தோசிலாம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த ஸ்டிச்சஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு 2-3 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த லீஃபில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த லீஃபில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும்.
ஏன்னா கரெக்டாக அந்த பெண்டை வந்து மேனேஜ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதே சமயம் அழகாகவும் இருக்கணும். ஸோ அதுதான் மெயின். மற்ற லீஃபில் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்க லீஃபில் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ணிட முடியும். பட் இதில் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து அதை திருப்பி கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுதான். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ஒரு 3 times or 4 times இந்த மாதிரி நிறைய ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 4 பீட் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப பொடி சைஸ் பீடுங்கிறதுனால 4 பீடு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி பீடு இருக்காது இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்கள் 3 பீட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு லீஃப் ட்ராப் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் எந்த சைஸில் வந்து லீஃபை ட்ராப் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எண்ட் நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஃபினிஷிங் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். இந்த லீஃப் பொறுத்த வரைக்கும் அழகாக அந்த கேப்பு டிஸ்டன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். அதே போல் இந்த ஜர்தோசி லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த லீஃபில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஜர்தோசி நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம குட்டி குட்டியாக ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவே எடுத்துக்கலாம். நம்ம சுகர் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நீடியில் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த நீடியில் மாட்டாமல் இருக்கும். ஸோ இதுக்கும் நான் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். ஜர்தோசி எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ சுகர் பீட் எந்த டைரெக்ஷனில் எந்த கிராஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோமோ அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஜர்தோசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த லீஃப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வர மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கேப் தெரியும். ஸோ அதனால் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீடு வச்ச லோட் ஸ்டிச்சில் வந்து எத்தனை பீடு அரேஞ்ச் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதே போல் தான் வந்து இதுலேயும் வந்து ஜர்தோசியை வந்து கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈவனாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக, ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கும். நான் இதை மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சில் பாதியில் கொஞ்சம் கம்மி, ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவில் எடுத்துக்கும் போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதே போல் அந்த பெட்டலும் பாருங்கள் 1 இன்ச்சுக்குள்ளே இருக்குது. ஸோ பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணியிருக்க பெட்டல்ஸோட சைஸ்க்கும் நீங்கள் ட்ரா பண்ணுற சைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வரும் இல்லைங்களா, அதனால் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ண மாதிரியே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த த்ரெட்டை லோட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த த்ரெட்டு மட்டும் தனியாக ஒரு லோட் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா. இப்போ இந்த மாதிரி நான் கீழேருந்து மேலே பண்ணணும். அப்போ பண்ணும்போது ஜர்தோசி ஸ்டிச் பண்ணி கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எனக்கு தகுந்த மாதிரி மேலேருந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். பார்த்திங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது நம்ம செயின் ஸ்டிச் மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வரதுக்கும் கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. அதே போல் தான் ஜர்தோசியும் லோட் ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய் ஸ்டிச் பண்ணி திருப்பி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சை போட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். வெறும் த்ரெட்டை மட்டும் சின்ன குட்டி ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஜர்தோசி வச்சு ஒரு சுகர் பீடை வச்சு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டு திருப்புறேன். ஏன்னா இந்த வளைவில் நம்ம கரெக்டாக டைரெக்டாக வந்து த்ரெட்டை கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சை போட்டு தான் அந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறேன், அந்த லோடை. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக நம்ம த்ரெட்டை கொண்டு போயிட முடியாது. அதனால் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு மேனேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு வளைவு இருக்குது, உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இந்த இடத்துல ஓவர்லாப் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஜர்தோசி, ஏன்னா நல்ல ஒரு பெண்டு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜர்தோசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டிச்சஸ் தான். அதுவும் இல்லாமல் இந்த லீஃபில் அப்ளை பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த லீஃப்க்கு வந்து நானுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். த்ரெட்டுக்கே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஜர்தோசிலாம் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ண பழகினதுக்கப்புறம் தான் இந்த லீஃபையே நான் கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெண்டில் வந்து நீங்கள் டைரெக்டாக கொண்டு வந்து அந்த த்ரெட்டை ஸ்டிச் பண்ண முடியாது. டைரெக்ட் லைனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம லோட் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரில் லோட் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்புறேன். ஏன்னா அப்போ தான் அந்த திரும்பி வரதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். த்ரெட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரும்போது கரெக்டாக அந்த ஜர்தோசி மேலே வரும். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி வளைவான இடத்துல ரவுண்டாக ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்னு ஒரு இதே ப்ரொசீஜரே கிடையாது. நீங்கள் ஓரளவுக்கு எப்படிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஏன் இப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லா வருமே அப்படின்னு தோணும். கண்டிப்பாக அது போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்னால் இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக தான் அந்த த்ரெட்டை கொண்டு வந்து வெறும் த்ரெட்டை மட்டும் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜர்தோசி போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நடுவில் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இதே நான் ஃப்ளாட்டாக இருக்குன்னா நீங்கள் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு போய் லாக் பண்ணி திரும்ப கொண்டு வரலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படி பண்ணுங்கள். இல்லை மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு கை ஈஸியாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் அந்த பெண்டில் மட்டும்தான் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகி வரும். கண்டிப்பாக இந்த லீஃப்க்கு வந்து அந்த மாதிரி தான் வரும். ஸோ கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஓரளவுக்கு எனக்கு எல்லா ஸ்டிச்சஸும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ண நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லீஃப் ட்ரா பண்ணி கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் டிசைன்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி லீஃபெல்லாம் நம்ம ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.